Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the part 1 of past year NEET questions from the topic motion in one dimension. So we'll start with the question. இது இப்போ 2011 mains paperல வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி NEET used to be called as All India Pre-Medical Test. அதோட mains paperல வந்த question. இது என்ன தெரியுமா? This is one standard type of question. இது நம்ம split journey model அப்படினு சொல்லலாம். பாருங்க என்ன, what is the question? A particle covers half of its total distance with a speed v1 and the rest half of the distance with a speed v2. ஏன்னா split journey problems அப்படினு பாத்தீங்கன்னா we can divide the journey. Split journey சொன்னா dividing the journey based on the distance covered or based on the time. இதுல என்ன, this is a split journey based on the distance. Usually என்ன தெரியுமா, இந்த மாதிரி questions they will be relating to what average speed ஓட relate பண்ண மாதிரி தான் இருக்கும் questions. It's average speed during the complete journey. இது ஒரு standard formula தான். total journey ஓட average speed கேக்குறாங்க. ஏன்னா நமக்கு இங்க total distance எவ்வளவுன்னு சொல்லிட்டு தெரியாது. சோ அதுக்காக அது நம்ம ஒரு s அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கலாம். half of its total distance அப்படினு சொன்னா s/2 ஆயிடும். initial அங்க இருக்கிற ஸ்பீட் எவ்வளவு v1. the rest half of the distance அப்படினு சொன்னா அதையும் s/2 தான். அங்க இருக்கிற ஸ்பீட் எவ்வளவு v2. average speed during the complete journey. இங்க பாருங்க, average speed அப்படினு சொன்னா ஃபைனல் ஆன்சருக்குள்ள s must not come. ஏன்னா s ன்னு சொன்னா நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ண ஒரு வேரியபிள் அது ஃபைனல் ஆன்சருக்குள்ள வராது. இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா என்ன, we'll see that s will not come. எப்படி average speed அப்படினு சொன்னா என்ன, total distance covered by total time taken. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஜர்னில டைம் ன்னு சொன்னா எவ்வளவு வரும், distance by speed தானா. so what is it, s/2v1. அந்த மாதிரி the second பார்ட்ல what is the time, அது நம்ம t2 அப்படினு சொன்னா what is it, இங்கேயும் அப்படிதான் distance by speed எவ்வளவு வருது பாருங்க, s/2v2. so total time அப்படினு சொன்னா என்ன, what is it, s/2v1 plus s/2v2 வரும். அவ்வளவுதான். சோ இதுக்கு அப்புறம் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். டினாமினேட்டர்ல இருந்து அப்படியே நம்ம s/2 காமன் எடுக்கலாம். s கேன்சல் ஆகி போயிடும். 2 என்ன, 2 will go to the numerator. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னா இந்த 2 மேல போய்டும். 2 டினாமினேட்டர்ல என்ன, what is it, 1/v1 plus 1/v2. இது நம்ம LCM எடுத்துன்னு வெச்சுக்கோங்க. சோ v1 plus v2 by v1 v2. அப்படியே அந்த v1 v2 மேல போய்டும். சோ what is it பாருங்க, 2v1 v2 by, அதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஒரு ஜர்னி நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ண வெச்சுக்கோங்க. with first part la speed v1, இங்க என்ன, the splitting is based on the distance covered. second part la what is the speed v2. அப்ப average speed ஓட ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, what is it, 2v1 v2 by v1 plus v2. ஏன்னா இந்த மாடல்லே they have asked questions quite a number of times. அது மட்டும் இல்ல, generally இந்த split journey problems அப்படினு பாத்தீங்கன்னா they can split the journey into 3 parts 4 parts. அந்த மாதிரி the journey can be split also based on the time base பண்ணி நம்ம split பண்ணலாம். பார்க்கலாம் if you have some questions on that. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 2007 ல வந்தது. a car moves from x to y with a uniform speed vu. பாருங்க, x ல இருந்து y க்கு போறதுக்கு what is the speed vu and returns to x. மறுபடி it is returning. பாருங்க எப்படி இருக்க ஜர்னி, எப்படி இருக்கா, x ல இருந்து y போறதுக்கு what is the speed vu. அதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் லெவல்ல what is the speed vd. the average speed for this round trip. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் மாதிரி இது as it is. ஏன்னா நம்ம x to y சப்போஸ் இது நம்ம டிஸ்டன்ஸ் s அப்படின்னு கன்சிடர் பண்ணா மறுபடி ரிட்டர்ன் ஜர்னில எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண போறது, இட் will be also same s right. ஏன்னா if it is traveling x to y ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா கண்டிப்பா it has to also cover the same distance.
சேம் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னா என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2s ஆகிடும். ஏன்னா ஆன்வர்டு போகிறதுக்கு எக்ஸ்லேருந்து ஒய் போகிறதுக்கு எஸ், மறுபடியும் ரிட்டர்ன் லெவலில் எக்ஸ், டோட்டல் லெவலில் வருது பாருங்கள் 2s ஆகிடும். பை டோட்டல் டைம் டேக்கன் தானா ஆவரேஜ் ஸ்பீட் சொன்னால் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இங்கே பாருங்கள் ஆன்வர்டு ஜெர்னியில் இருக்கிற டைம் நம்ம சப்போஸ் t1 சொன்னால் வாட் இஸ் இட் s by vu. ரிட்டர்ன் ஜெர்னியில் இருக்கிற டைம் நம்ம t2 அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் இட், ஸோ டோட்டல் டைம் சொன்னால் என்ன வருது பாருங்க s by vu plus s by இங்கேயும் அப்படிதான் s நம்ம காமன் எடுத்து வச்சுக்கோங்க 1 by vu சேம் ஆஸ் இட் இஸ். இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராப்ளம் உள்ள ஒரு ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகிறது. பாருங்க என்ன வரும் v average is equal to what, மேலே 2 இருக்கா 1 by vu plus 1 by vd தானா. ஸோ இப்போ நம்ம LCM எடுத்து வச்சுக்கோங்க what is it, it will be what vu plus vd by vu vd. இந்த vu vd மேலே போயிடும். ஸோ பாருங்க what is it 2 vu vd by அதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். சேம் இதுக்கு முன்னாடி நமக்கு வர ப்ராப்ளம் எந்த ரிசல்ட் வருதோ ஆஸ் இட் இஸ். ஸோ பாருங்க வாட் இஸ் த ஆன்சர் என்ன 2 vu vd ன்னு சொல்லலாம், ஆர் வி கேன் ஆல்சோ சே 2 vd vu, ரெண்டு ஒன்று தான். பை டினாமினேட்டர்ல பாருங்க எதர் vu plus vd ன்னு சொல்லலாம், ஆர் வி கேன் சே vd plus vu. ஏன்னா a plus b ன்னு சொன்னா b plus a ரெண்டு ஒன்று தானா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் யூனோ distance and displacement based பண்ணி question 2006ல வந்தது. A car runs at a constant speed on a circular track of radius 100 meter taking 62.8 seconds for every circular lap. அப்படின்னு சொன்னா சப்போஸ் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் லேப் சொன்னா it has to complete one circle. எக்ஸாக்டா மீட் ஆகல, பட் யா ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ற மாதிரி. அதுக்காக வாட் இஸ் த டைம் இட் இஸ் டேக்கிங் 62.8 செகண்ட்ஸ். அந்த சர்க்குலர் ரேடியஸ் எவ்வளவு பாருங்க 100 மீட்டர்ஸ். ஓகேவா. த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் ஈச் சர்க்குலர் லேப் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொன்னா என்னது we have to first give what is the value of the average velocity. அதுக்கப்புறம் we have to tell what is the value of the average speed. நீங்க பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடி it is coming to the same location. என்ன சர்க்குலர் லேப் கம்ப்ளீட்டிங் சொன்னா it is coming back to same location. அப்ப என்ன தெரியுமா டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு, ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் இஸ் ஃபைனல் பாயிண்ட், அதனால டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு 0. டிஸ்பிளேஸ்மென்ட் சொன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ரெண்டு ஒன்று தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 0. உடனே நம்ம என்ன சொல்லலாம் தி வெலாசிட்டி. ஸோ இங்க நம்ம கால்குலேட் பண்ண போறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த ஜர்னி. வெலாசிட்டி சொன்னா என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானா. ஸோ 0 by 62.8 அப்படி போட்ட எவ்வளோ அந்த மாதிரி we should also tell what is the average speed நம்ம சொல்லணும். பாருங்க ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி வரும், ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டிங்க. பாருங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு சொன்னா என்னது இட் இஸ் பேசிக்கலி அந்த சர்க்குலர் இதோட பெரிமீட்டர்னு சொல்லலாம், ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். அது எவ்வளோ வரும் 2 pi r வரும். அப்படின்னு சொன்னால் 2 into 3.14 into r எவ்வளோ 100 மீட்டர். பாருங்க இது எவ்வளோ வருது 6.28 into 100 மீட்டர் 628 மீட்டர். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் சொன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன் ரெண்டுத்துக்கு ஒன்று தானா 62.8. ஸோ நம்ம என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூ கொடுக்கணும், அது எவ்வளோ 0. செகண்ட் என்ன கொடுக்கணும் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ வாட் இல் த ஆன்சர் 0,10. பாருங்க எங்க இருக்கா விச் இஸ் வாட் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car moves a distance 200 meter. It covers first half of the distance at a speed 40 km/h. Second half with a speed v.
ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்பிளிட் ஜெர்னி என்னது பாருங்க, ஸ்பிளிட் ஜெர்னி பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். அப்படி இருந்தா என்னது, ஆவரேஜ் ஸ்பீடு 48 km/h அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏற்கனவே நம்ம கிட்ட அந்த ரிசல்ட்டே இருக்கா, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பேஸ்ல நம்ம ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அந்த இதுல தான் நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன வரும், வாட் இஸ் இட் பாருங்க. இஃப் யூ ஹாவ் two equal distances or equal halves with covered with speed v1 and speed v2, அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா என்ன, 2v1 v2 by v1 plus v2. இதுதானா. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 48 யூனிட்ஸ். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அங்க இருக்கிற ஸ்பீட் எவ்வளவு பாருங்க, 40. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஸ்பீட் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும், அது v அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சலேஷன் பண்ணிட்டு we can proceed பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 1s are 2 24s, அதுக்கப்புறம் 4 6s are 4 10s. வேணும்னா இன்னும் நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்க எப்படி, 2 3s are 2 5s. ஸோ டோட்டல் என்ன வருது பாருங்க, லெஃப்ட் சைடில் 3 இருக்கும், ரைட் சைடில் பாருங்க 5v by, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 120. இது மட்டும் ரைட் சைடு எடுத்துட்டு போங்க, அது -3v ஆயிடும். 5v minus 3v சொன்னா எவ்வளோ, 2v. அப்போ 120 by 2 அதுதான் v, which is what, 60 யூனிட்ஸ் சொன்னா என்ன, ஏன்னா எல்லா ஸ்பீட்ஸ் எந்த யூனிட்ஸ்ல இருக்கா, km/h. ஸோ அதனால it will be also in terms of what, km/h. ஓகே, ஸோ இங்க என்ன நம்ம ப்ராப்ளம் சேர்த்து சால்வ் பண்றதுனால we have already got that result, right? ஸ்பிளிட் ஜெர்னி based on distance. ஒரு ஜெர்னி நம்ம ஈக்குவல் ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணா நமக்கு ஏற்கனவே கேட்ட ஃபார்முலா இருக்கா, முன்னாடி நம்ம பண்ண ப்ராப்ளம் வந்து அதை அப்படியே நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இல்லைன்னா நம்ம தனியா நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி இருந்தா லைக் சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டு we can get the answer. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 1991ல வந்தது. A bus traveling first 1/3 of the distance, இங்க பாருங்க மாத்திருக்காங்க. first 1/3 of the distance எவ்வளவு, 10 km/h. next 1/3 எவ்வளவு ஸ்பீட் பாருங்க, 20 km/h. last 1/3 இங்க என்ன தெரியுமா, ஸ்பிளிட் ஜெர்னி தான், பட் இட் இஸ் split into 3 parts. அப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணணும், சப்போஸ் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் s அப்படி எடுத்தா ஃபர்ஸ்ட் 1/3 சொன்னா எவ்வளவு, s/3. நெக்ஸ்ட் 1/3 சொன்னா அது s/3 தான். தேர்ட் 1/3 சொன்னா அது s/3 தான். நீங்க பாருங்க அங்க கரஸ்பாண்டிங் ஸ்பீட் வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதுல 10, இதுல 20, இதுல 60. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். இங்க பாருங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் இதுக்காக வாட் இஸ் த டைம், அது நம்ம t1 அப்படின்னு சொன்னா வாட் இஸ் இட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது எவ்வளவு வருது பாருங்க, s/30 வரும். இந்த செகண்ட் இதுல இருக்கிற டைம் நம்ம t2 அப்படி எடுத்தா இட் will be what, டிஸ்டன்ஸ் பை இது s/60 வரும். தேர்ட் இருக்கிற இது டைம் நம்ம t3 அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருது பாருங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது எவ்வளவு, s/3 டினாமினேட்டர்ல போற 60 into 3 எவ்வளவு, 180. ஸோ டோட்டல் டைம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது, s/30 plus s/60. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபை பண்ணா என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி டினாமினேட்டர்ல எஸ் காமன் வரும், காமன் வந்துட்டு கேன்சல் ஆகி போயிடும். ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்குள்ள எஸ் சொன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள் கண்டிப்பா என்ன தெரியுமா, அது ஃபைனல் ஆன்சருக்குள்ள வரக்கூடாது. ஓகே, ஸோ பாருங்க வாட் இஸ் தி ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா எஸ் நம்ம காமன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1/30, 1/60, 1/180. எஸ் கேன்சல் ஆகி போயிடும். டினாமினேட்டர்ல நம்ம எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு, 30, 60, 180 எல்சிஎம் 6 + 3 + 1 அப்படியே 180 மேலே போயிடும். ஸோ 180
6 plus 3 plus 1 சொன்னாங்களா 180 by 10 எவ்வளவு என்ன இங்க இருக்கிற ஸ்பீட்ஸ் எல்லாம் என்ன they are in terms of kilometer per hour so கண்டிப்பா என்ன தெரியுமா the average also will be in terms of what kilometer per hour பாருங்க என்ன ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் என்ன ஸ்பிளிட் ஜெர்னி அப்படின்னு சொன்னா இங்க நம்ம சால்வ் பண்றது based on the distance ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அது அப்படியே வாட் எவர் த வே இங்க பாருங்க இங்க என்னது they are dividing the journey into 3 parts அவங்கள டிஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம அப்படியே டிவைட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா என்ன what is it average speed is equal total distance by total time taken அடுத்த क्वेश्चन பாருங்க a car covers first half of the distance between two places at 40 km per hour and another half 60 km per hour average speed ஏற்கனவே நம்ம இந்த மாடல் அத நான் சொன்ன தெரியுமா இந்த பர்టిక్యులர் மாடல் ஆஃப் क्वेश्चंस ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க சேம் ஃபர்ஸ்ட் half of the distance total distance நம்ம s ன்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் half ன்னு சொன்னா எவ்வளவு வரும் s by 2 செகண்ட் half ன்னு சொன்னா எவ்வளவு s by 2 ஏற்கனவே நமக்கு அந்த ரெடிமேட் ஃபார்முலாவே இருக்கு ஐ மீன் நம்ம முன்னாடி இது பண்ணது ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன 2v1 v2 by நான் வெச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் when they are splitting the journey based on the distance into two equal parts அப்பதான் நம்ம இந்த எல்லா கேஸ்லயும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பர்టిక్యులர் டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்படியே இங்க பாருங்க சோ 40 ன்னு சொன்னா v1 60 ன்னு சொன்னா v2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 into 40 into 60 by அவ்வளவுதான் சோ பாருங்க ஆவரேஜ் ஸ்பீட் வேல்யூ என்ன வருது 40 into 60 ன்னு சொன்னா 2400 சோ டோட்டலி into 2 போட்டா எவ்வளவு டினாமினேட்டர்ல 40 plus 60 ன்னு சொன்னா எவ்வளவு 100 ஏனா யூனிட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா it will be in the same units as the v1 and v2 right ஏனா v1 and v2 எதுல இருக்கா kilometer per hour so average speed value also will come into what kilometer per hour தானா so பாருங்க என்ன what is the answer 48 kilometer per hour see இங்க என்ன தெரியுமா நம்ம எல்லாம் சேம் மாடல் அந்த ஸ்பிளிட் ஜெர்னி மாடல்ஸ் क्वेश्चंस எல்லாம் நம்ம ஒரே இடத்துல எடுக்கிறதுனால we are able to use that formula அடுத்து பாருங்க இது நமக்கு நீட் பேப்பர் 2 ல வந்தது 2016 two cars p and q start from a point at the same time in a straight line and their positions are represented by position oda function னு சொல்லலாம் with respect to time கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க position of p அந்த மாதிரி position of q okay so இங்க x அப்படினு சொல்றதுனால we can assume that they are moving along the x axis என்ன straight line ல மூவ் ஆகுது அப்படினு சொல்றாங்க so we'll assume they are moving along what x axis at what time do the cars have the same velocity இங்க பாருங்க particle p ஓட பொசிஷன் எப்படி வேரி ஆகுது at plus bt square இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா it is based on the applications of the derivatives and usually நம்ம என்ன சொல்லுவோம் நீட் எக்ஸாமினேஷன்ஸ்ல அவ்வளவா derivatives and integration and application based questions வராது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் but sometimes they have been asking but என்ன தெரியுமா நமக்கு usually இந்த நீட் லெவல்ல வர derivative questions எல்லாம் என்னன்னா they will be சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் they will frame it இப்ப பாருங்க பொசிஷனோட ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்கா the rate of change of position with respect to time adanadi that is what is the velocity அப்படியே இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கணும் அவ்வளவுதான் at plus bt square டெரிவேட்டிவ் எடுத்தா adanadi it will give us velocity of the particle p பாருங்க derivative of at split பண்ண போறோம் plus derivative of bt square a ன்னு சொன்னா கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணா a அப்படியே வெளிய வரும் டெரிவேட்டிவ் ஆஃப் t ன்னு சொன்னா எவ்வளவு வரும் இங்க b அப்படிதான் கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணா டெரிவேட்டிவ் ஆஃப் t ஸ்கொயர் எவ்வளவு வரும் 2t வரும் and derivative of பாருங்க derivative of இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி நம்ம கன்சிடர் t power n will be what n into t power n minus 1 நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் derivative of x power n will be what n into x power n minus 1 அப்படினு சொல்லுவோம் ஓகேவா அவ்வளவுதான் சோ நம்ம கிட்ட என்ன particle p ஓட velocity அதோட ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட வந்தது என்ன what is the function பாருங்க it will be what velocity of particle p is what a plus அது அப்படியே இருக்கட்டும்
இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு we will calculate what is the velocity of the particle q. இங்கே அப்படிதானா derivative of q ஓட பொசிஷன் ஃபங்க்ஷன், ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் தான் என்னது velocity பாருங்க. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் நம்ம என்ன எடுக்கணும், ft ஸ்பிளிட் பண்ணுங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் ft மைனஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் t ஸ்கொயர். f1 சொன்னா கான்ஸ்டன்ட் வெளியே வரும், டெரிவேட்டிவ் ஆஃப் t எவ்வளவு 1, ஸோ f டெரிவேட்டிவ் ஆஃப் t ஸ்கொயர் எவ்வளவு 2t. இது என்னது, வாட் இஸ் திஸ், velocity of the q. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, at what time do both the cars have the same velocity அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. velocity of particle p அதோட ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட வந்தது, அந்த மாதிரி velocity of particle q அதோட ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட வந்தது. எந்த ஒரு டைம் வேல்யூல they both will become equal, they will have the same velocity சொன்னா அப்படியே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணா போதும். பாருங்க, a plus 2bt is equal to what, f minus 2t. இது நமக்கு வேண்டியதான டைம் வேல்யூ தானா. ஸோ பாருங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க, a நம்ம ரைட் சைடு எடுத்துட்டு போகலாம், minus 2t லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வாங்க. ஸோ 2bt plus 2t is equal to what, f minus a. ஓகேவா, இதுல இருந்து நமக்கு டைமோட வேல்யூ கிடைக்கும், அவ்வளவுதான். பாருங்க லெஃப்ட் சைடுல என்ன, நம்ம t காமன் எடுக்கலாம். ஸோ t காமன் எடுத்தா என்ன வரும், 2b plus 2 வரும், is equal to what, f minus a. ஸோ t அப்படின்னு சொன்னா இது நம்ம ரைட் சைடு எடுத்துட்டு போனா டினாமினேட்டர்ல போயிடும். ஸோ f minus a by 2b plus 2 அப்படின்னு சொல்லலாம். ஆர் we can take 2 காமன் எடுத்துட்டு பாருங்க என்ன, வாட் இஸ் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ நீங்க நம்ம யூஸ் பண்ற ஐடியா என்ன, பொசிஷனோட ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால the rate of change of position அப்படின்னு சொன்னா that is the velocity ஓட ஃபங்க்ஷன் வரும். ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் அப்ளிகேஷன் இந்த கொஸ்டின் என்ன, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி டெரிவேட்டிவ். அந்த மாதிரி இது என்ன தெரியுமா, இது நமக்கு நீட் பேப்பர் 1ல வந்தது, சேம் 2016. திஸ் இஸ் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி இன்டிகிரேஷன். இது என்னது, this is a question based on the application of the integration. பாருங்க, if the velocity of the particle is v is equal to velocity function கொடுத்திருக்காங்க. velocity function என்ன, what is it, at plus vt square. இதுல a and b are what, constants. then the distance traveled by it ன்னு சொன்னா அந்த particle between 1 second to 2 seconds. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இங்க நம்ம ஒரு சில அசம்ஷன்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ இங்க நம்ம எடுக்க போற அசம்ஷன் என்னன்னா, we are assuming that the particle is traveling in straight line without changing direction. ஓகேவா, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் வெலாசிட்டி ஃபங்க்ஷன், ரைட், வெலாசிட்டி ஃபங்க்ஷன் நம்ம இன்டிகிரேட் பண்ணா இன்டிகிரல் v dt, இது என்னது, it will give us what is the displacement. But if the particle is going in a straight line without changing direction, right, அப்ப என்ன, அந்த displacement ஓட value will be same as what, distance covered. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஜஸ்ட் பாருங்க, இந்த velocity function நம்ம இன்டிகிரேட் பண்ணோம் between what, time limits பாருங்க, நமக்கு என்ன, we are looking for distance traveled between 1 second to 2 seconds. அப்போ நம்ம integration limits என்ன வரும், integral v dt, v ஓட function அப்படியே போடுங்க உள்ள. இங்க என்ன, we are going to use what, simple. see நமக்கு நீட் லெவல்ல வர क्वेश्चंसல எல்லாத்துல என்ன தெரியுமா, we will be having either simple derivative thing involved or simple integration. see simple integration சொன்னா நம்ம algebraic integration சொல்லுவோம். இங்க பாருங்க, integral x power n dx அப்படி இருந்தா என்ன தெரியுமா, அதோட வேல்யூ will be x plus n plus 1 by n plus 1. பட் நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆல்வேஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபைனல் நமக்கு வர எக்ஸ்பிரஷன், ரைட், அதோட ஃபைனல் லிமிட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் லிமிட் வேல்யூ, அப்படிதான் நமக்கு அந்த இன்டிகிரேஷன் கன்க்ளூட் ஆயிடும். நம்ம இந்த மாதிரி இன்டிகிரல் x power n dx போட்டா என்ன வரும், x power n plus 1 by n plus 1. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன, நம்ம லிமிட்ஸ் நடுவுல தான் இன்டிகிரேட் பண்ண போறோம். ஸோ லிமிட்ஸ் என்ன, we will have to always take அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபைனல் லிமிட் மைனஸ் இனிஷியல் லிமிட். அப்படியே பாருங்க, ஸோ என்ன வருது,
இன்டெகிரல் 1 to 2 நீங்க அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். at dt plus integral 1 to 2 பாருங்க அவங்களே சொல்றாங்க a சொன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு a நம்ம வெளிய எடுத்துட்டு இன்டெகிரல் t dt அதுக்கப்புறம் b அதுவும் கான்ஸ்டன்ட் தான். இன்டெகிரல் t dt அப்படின்னு சொன்னா என்ன வரும் பாருங்க. t dt ன்னு சொன்னா இட்ஸ் லைக் வாட் t பவர் 1 மாதிரி தானா. ஸோ t பவர் 1 plus 1 by 1 plus 1 அப்படின்னு சொன்னா t square by 2. ஸோ அதனால இங்க பாருங்க என்ன வருது a into t square by 2. நம்ம லிமிட்ஸ் எவ்வளவு பாருங்க 1 to 2. அதை நம்ம ஃபைனலா பண்ண போறோம். இந்த ஃபைனல் லிமிட் மைனஸ் இனிஷியல் லிமிட் அந்த இது நம்ம ஃபைனலா பண்ண போறோம். அந்த மாதிரி அடுத்தது பாருங்க b இன்டெகிரல் t square dt. ஸோ இங்க n வேல்யூ எவ்வளவு பாருங்க 2. அப்ப என்ன வரும் 2 plus 1 அப்படின்னு சொன்னா 3. இங்கேயும் அப்படிதான் லிமிட்ஸ் எவ்வளவு 1 ல இருந்து 2. இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன வரும் அந்த இன்டிகிரேஷனோட ஃபைனல் லிமிட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் லிமிட் வேல்யூ அவ்வளவுதானா. ஃபைனல் லிமிட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் லிமிட் வேல்யூ தான் வரும் பாருங்க. a into t square by 2 அது நம்ம ஃபைனல் லிமிட் மைனஸ் இனிஷியல் லிமிட் which means what 2 square by 2 minus 1 square by 2. b into t cube by 3 2 cube by 3 ஒண்ணும் இல்ல அந்த t ஓட இடத்துல என்ன தெரியுமா ஃபைனல் லிமிட் சொன்னா t க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ 2 square by 2 வருது பாருங்க. மைனஸ் இனிஷியல் லிமிட் சொன்னா என்னது t க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அவ்வளவுதான். இங்கேயும் அப்படிதான் பாருங்க. ஃபைனல் லிமிட் சொன்னா t cube by 3 இருக்கா. சோ 2 cube by 3 வருது. மைனஸ் இனிஷியல் லிமிட் சொன்னா 1 cube by 3. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் பாருங்க. 2 square by 2 அப்படின்னு சொன்னா வாட் இஸ் இட் என்ன 2 ஸ்கொயர் சொன்னா 4 by 2 எவ்வளவு 2. 1 ஸ்கொயர் சொன்னா 1 தான். 2 cube அப்படின்னு சொன்னா என்னது 8 minus 1 cube சொன்னா 1 தான். 8 minus 1 எவ்வளவு பாருங்க. நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது what is the final answer we are getting 2 minus half அப்படின்னு சொன்னா 3 by 2 தானா. 2 minus half எவ்வளவு 3 by 2. ஸோ பாருங்க ஃபைனல் ஆன்சர் என்ன what is the final answer நமக்கு என்ன வருது 3 by 2 into a plus சொன்ன மாதிரி நீங்க velocity function இன்டிகிரேட் பண்ணா என்ன வரும் between two limits அந்த இன்டர்வெலுக்குள்ள what is the displacement covered தான் நமக்கு வரும். பட் இங்க நம்ம அசியூம் பண்ற ஐடியா என்னன்னா the particle is moving in a straight line without changing direction. அப்படி இருந்தா என்னது நமக்கு வர டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ will be same as what distance covered. okay so answer என்ன பாருங்க it will be what 3 by 2a plus 7 by 3b. so இது மாதிரி சிம்பிள் இன்டிகிரேஷன் சிம்பிள் டிஃபரன்சியேஷன் क्वेश्चन ஏற்கனவே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த மாடல்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் நம்ம ரீசெண்ட் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தா 2020 ஆகட்டும் 21 ஆகட்டும் அந்த இன்டிகிரேஷன் டிஃபரன்சியேஷனோட கான்செப்ட்ஸ் அவங்களை அவ்வளோவா டச் பண்ணல. ஸோ மேபி ஃபியூச்சர் இயர்ஸ்ல வி மே நாட் ஹாவ் மெனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் இன்டிகிரேஷன் டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணி. ஓகே பட் எது இருந்தாலுமே வி ஷுட் பி அட்லீஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் அந்த பாஸ்ட் இயர்ஸ்ல வர மாடல்ஸ் அந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது கர்நாடகா பேப்பர் 2013ல வந்தது. the displacement x in meters of a particle of mass m moving in one dimension under the action of a force is related to t. time oda relation with displacement கொடுத்திருக்காங்க. என்ன what is it t is equal to root x plus 3. இது என்னது it is moving in one dimension on a straight line under the action of the force. okay the displacement of the particle when its velocity is 0 என்ன கேக்குறாங்க அந்த பார்ட்டிகுலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொன்னா x வேல்யூ கேக்குறாங்க when the velocity is actually 0. இப்போ நாம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் எங்க நமக்கு அந்த velocity 0 ஆயிடும் அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க நமக்கு velocity 0 ஆயிடும் சொன்னா என்ன at what time
velocity 0 ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டைம்ல என்ன we will find what is the displacement. So எப்படி how do we get the velocity? ஏற்கனவே நமக்கு தெரியும் என்னது rate of change of displacement the velocity. So இங்க என்ன தெரியுமா அந்த டெரிவேட்டிவோட அப்ளிகேஷன்ஸ் வரும். displacement function நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தா with respect to time velocity வரும். அதுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல, கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி பண்ணல. இங்க பாருங்க இந்த 3 மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் t minus 3 is equal to root x. அப்படி ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன தெரியுமா t minus 3 square is equal to x. எதுக்காக why are we doing this? ஏன்னா நம்ம கிட்ட x is equal to something அப்படி இருந்து வெச்சுக்கோங்க, x is equal to something அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா உடனே என்ன நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும் we will get what is the velocity function. அதுக்காக தான் we are changing the function. initially நம்ம கொடுத்த function x is equal to something மாதிரி இல்ல. சோ அது நம்ம எப்படி பாருங்க இப்போ ஃபைனல் நம்ம கிட்ட என்ன இருக்கு x is equal to t minus 3 the square அப்படி வந்தது. இப்போ நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் எடுத்து வெச்சுக்கோங்க, அதுதான் velocity. so derivative of ஏன்னா before we take the derivative right முன்னாடி என்னது we are doing some function ஓட modification. அப்படி பண்றதுனால என்ன we are able to get what is the velocity function immediately. ஓகேவா பாருங்க derivative of t minus 3 square அப்படின்னு சொன்னா என்னது 2 into t minus 3 இதுதான் velocity function. ஓகே so actually நம்ம நான் ஒரு ஸ்டெப் டீடைலா காமிக்கிறேன். so derivative of t minus 3 whole square அப்படின்னு சொன்னா என்னது இங்க எப்படி நம்ம அந்த இது முன்னாடி பார்த்த மாதிரி தான் பவர் எவ்வளவு இருக்கு பாருங்க 2, அதனால 2 times of t minus 3 வரும் into derivative of t minus 3. derivative of t minus 3 ன்னு சொன்னா என்ன that is 1. so final answer என்ன வருது பாருங்க 2 into so இதுல நம்ம சிம்பிள் டெரிவேட்டிவ்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணணும். ஓகே சிம்பிள் டெரிவேட்டிவ்ஸ் ஆகட்டும் சிம்பிள் இன்டகிரேஷன் ஆகட்டும் அதை நம்ம கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணா we can solve these kind of questions. so இப்போ பாருங்க என்ன கேக்குறாங்க the displacement of the particle when its velocity becomes 0. so first நம்ம என்ன பண்ணணும் எப்போ நமக்கு அந்த velocity வேல்யூ 0 ஆயிடும் அது நம்ம கால்குலேட் பண்ணனும். பாருங்க so 2 into 3 minus 3 is equal to 0 ன்னு சொன்னா கண்டிப்பா t should be equal to 3. t is equal to 3 லன்னா the velocity is becoming 0. கரெக்ட்டா இல்லையா? இப்போ பாருங்க அந்த t is equal to 3 ல velocity is becoming 0 அப்படி இருந்தான்னா அந்த பர்టిక్యులர் இதுல we have to find what is the position. அவ்வளவுதானா அந்த பர்టిక్యులர் இன்ஸ்டன்ட்ல we have to find what is the position. பாருங்க ஏற்கனவே நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம வெச்சிருக்கோம் என்னது what is it x is equal to what t க்கு பதிலா 3 போடுங்க எவ்வளவு வருது so when the velocity is becoming 0 right அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு வருது பாருங்க x is equal to coming as what 0 தான் வருது. யூனிட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா they are also already saying x is in terms of meters அதனால we can say என்ன 0 ன்னு சொன்னா நமக்கு யூனிட்டே தேவையில்லை. பட் இருந்தாலுமே என்ன we can mention 0 மீட்டர் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா அவங்க அப்படி கொடுக்கிறதுனால we are also saying that. அடுத்த क्वेश्चन பாருங்க இது நமக்கு 2008 ல வந்தது. A particle shows distance time curve. இது என்னது distance versus time. Y axis ல என்ன distance is given, x axis ல time. The maximum instantaneous velocity of the particle. இங்க பாருங்க ஒரு distance time graph ஓட significance அப்படினு பாத்தீங்கன்னா if you draw a tangent ஒரு particular இடத்துல நம்ம ஒரு tangent draw பண்ணி வெச்சுக்கோங்க tangent and the tangent ஓட slope என்ன தெரியுமா slope of the tangent இது என்ன it will give us instantaneous speed. The distance time graph la if you draw a tangent right and the tangent ஓட slope என்ன that will be what giving us instantaneous speed. but கொஞ்சம் இது you might be noticing இங்க என்ன கேக்குறாங்க the maximum instantaneous velocity அப்படி கேக்குறாங்க. okay so இங்க ஒரு பாயிண்ட் நீங்க கவனிங்க என்னன்னா if you are looking at instantaneous velocity ஆகட்டும் அதோட வேல்யூ
instantaneous speed. Actually என்ன தெரியுமா, both the values will be, I mean instantaneous velocity value and instantaneous speed, they both will be what, same. ஏன்னா time interval ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால the small and the differential and the very small interval குள்ள இருக்கிற distance covered and the displacement value ரெண்டு என்ன தெரியுமா, they both will be same. அதுக்காக தான் we can call it as instantaneous speed. அந்த மாதிரி we can also call it as what, the instantaneous velocity. பட் இங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, the maximum instantaneous velocity கேக்குறாங்க, which means what, எங்க நமக்கு அந்த slope of the tangent maximum வரும் அதுதான் நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, இதுக்கு ஒரு சில நமக்கு பேசிக்ஸ் தேவைப்படும். horizontal line அப்படி எடுத்தா அதோட ஸ்லோப் என்ன, 0. vertical line ஸ்லோப் எடுத்தா என்னது, infinity. அது பேஸ் பண்ணி we can approach it. ஓகேவா, பாருங்க பாயிண்ட் A இங்க என்ன, நம்ம we have to assume பாயிண்ட் A இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணணும். பாயிண்ட் B இங்க இருக்கா, பாயிண்ட் C இங்க இருக்கா, அந்த மாதிரி பாயிண்ட் D இங்க இருக்கான்னு சொல்லிட்டு we have to assume like that. அந்த மார்க்கிங்ஸ் கரெக்டா வரல, பட் அப்படி நம்ம அசியூம் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஜஸ்ட் we have to draw the tangents. ஒரு இடத்துல நம்ம tangent draw பண்ணி பார்க்கணும். இங்க tangent draw பண்ணுங்க, இப்படி போகுது. இங்க tangent draw பண்ணுங்க, இப்படி போகுது. இங்க tangent draw பண்ணுங்க, இங்க tangent draw பண்ணுங்க. ஸோ இதுல ஐ மீன் என்னன்னா டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் எந்த ஒரு லைன் நமக்கு மோர் ஸ்டீப்பரா இருக்கா. when you draw a tangent at point C, பாயிண்ட் C கிட்ட இருக்கிற லைன் பாருங்க, அதுதான் மோர் ஸ்டீப்பர் லைன். என்னது, வாட் இஸ் இட், அது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கா. ஏன்னா ஸ்டீப்பா இருந்தா என்ன, ஸ்லோப் ஜாஸ்தியா இருக்கும். என்னது, which ever line is more steeper, right? ஏன்னா ஹையஸ்ட் இது பார்த்தீங்கன்னா என்னது, vertical. horizontal பார்த்தீங்கன்னா என்னது, 0. so the more steeper the line, அப்ப என்ன அந்த லைனோட tangent, அது அந்த slope of that tangent அந்த இடத்துல என்ன, it will be what, higher value. so அவங்களுக்கு கேக்குறது maximum instantaneous velocity. அதனால என்ன, at point C அங்க பாத்தீங்கன்னா the tangent எப்படி இருக்கா, more steeper. so அதனால here அந்த tangent ஓட slope என்ன, is highest. so அந்த பாயிண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த given pointsல என்ன, between A, B, C, D, right? at point C நமக்கு என்ன வரும், maximum instantaneous velocity வரும். பாருங்க அடுத்த क्वेश्चन பாருங்க, the position x of a particle with respect to t along the x axis given by what, x is equal to 9t square minus t cube, where x is in meter and t is in seconds. what will be the position of the particle when it achieves maximum speed along the positive x direction? so பாருங்க, it is moving along the positive x direction. at particular point என்ன தெரியுமா, it will achieve maximum speed along the positive x direction. அந்த பாயிண்ட்ல what is the position of the particle, அது நம்ம கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன, see rate of change of position, அதுதான் velocity function. பாருங்க என்ன, what is it, dx by dt ன்னு சொன்னா என்ன வருது, because it is moving along a straight line, right? the instantaneous speed and now we will take it like what, instantaneous velocity or magnitude. அதுக்காக தான் when they are saying, you know, at what position the particle achieve maximum speed அப்படின்னு கேட்டா we are going to look at what position the particle will be achieving maximum velocity. ஓகேவா, so derivative of the position function அவ்வளவுதான். so derivative of position function னு சொன்னா 9t square minus t cube எடுத்தா என்ன வருது, velocity function வரும். இங்க derivative of 9 னு சொன்னா constant, t square எவ்வளவு வரும், derivative 2t. ஏற்கனவே நம்ம இந்த ரிசல்ட் பார்த்திருக்கோம். derivative of t power n எவ்வளவு, it will be what, n into t power n minus 1. அந்த ரிசல்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறது. மைனஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் t cube ன்னு சொன்னா எவ்வளவு வரும், 3t square. இதுதான் velocity function. என்ன பாருங்க, 18t minus 3t square. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, at what position this particle is going to get the maximum speed. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ வரும், v max எப்போ வரும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன, எனி ஃபங்க்ஷன், ரைட்? இதுவும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ் தான். எனி ஃபங்க்ஷன் அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஆகட்டும் மினிமம் வேல்யூ ஆகட்டும் எப்போ அது ரீச் ஆகும், when we see that the derivative of the function is becoming 0.
ஏன்னா ஒரு கிராஃப் நம்ம எடுத்தா மேக்ஸிமம் சொன்னா இப்படி தானே வரும். அந்த இடத்துல if you draw a tangent, right, it will be what, a horizontal line. ஈவன் மினிமம் அப்படிதான் வரும். மினிமம் பொசிஷன்னா நீங்க tangent draw பண்ண எப்படி வரும், அதையும் horizontal தான். So for a function to reach a maximum value or a minimum value, right, என்ன அந்த function derivative will be becoming what, 0. அந்த கான்செப்ட் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம் பாருங்க. So for maximum value, derivative of the velocity should become 0. அப்படின்னு சொன்னா derivative of 18t minus 3t square போடுங்க என்ன should be 0. So derivative of 18t சொன்னா 18 அப்படியே constant, derivative of t எவ்வளவு 1, derivative of 3 constant, derivative of t square எவ்வளவு, so 18 minus 6t should be 0. அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா t ஓட வேல்யூ கிடைக்கும். t எவ்வளவு வருது பாருங்க, 18 by 6 சொன்னா 3 செகண்ட்ஸ்ல வரும். ஏன்னா t செகண்ட்ஸ்ல கொடுக்கிறதுனால it will be in seconds. so இது என்ன தெரியுமா, நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா டெரிவேட்டிவ் 0 ஆயிடுச்சுன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும். என்ன, what are the two possibilities? either we may have a maximum இல்லைன்னா we may have a minimum. பட் அவங்க கொஸ்டின்குள்ளே அவங்களே கேட்குறாங்க at what position the particle is going to have the maximum speed அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக என்ன, what is the condition that is going to come here, maximum condition தான் வரும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் பாருங்க none of these கிடையாது. ஸோ அதனால t is equal to 3 seconds, what is it that we will be seeing? We will see that the velocity is going to have what, maximum value. அந்த particular time இருக்கிற position தான் the position value at t is equal to 3 seconds. என்ன பண்ணணும், அப்படியே அந்த position function கூட போடுங்க, substitute பண்ணுங்க. t க்கு பதிலா என்ன வரும், 3 வரும். so 9 into 9 minus 3 cube ன்னு சொன்னா எவ்வளவு, 81 minus 27 எவ்வளவு பாருங்க. so what is the position of the particle when it is achieving maximum speed அப்படின்னு கேட்டேனது, it will be what, 54 meters. ஒண்ணும் இல்லை, நம்ம பண்றது என்ன பாருங்க, first we have taken அந்த பொசிஷனோட டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வர, வெலாசிட்டி ஃபங்க்ஷன் வரும். எப்போ நமக்கு அந்த வெலாசிட்டி ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஆயிடும், அதுக்கான நம்ம யூஸ் பண்ண கண்டிஷன் என்ன, எனி ஃபங்க்ஷன் அதோட மேக்ஸிமம் இல்லைன்னா மினிமம் டச் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் will be becoming what, 0. ஸோ எப்போ நமக்கு அந்த டெரிவேட்டிவ் is becoming 0, t is equal to 3 seconds. அங்கே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும், எதர் மேக்ஸிமம் இருக்கலாம் ஒரு மினிமம். அது நம்ம செக் பண்ணல, எப்படி தெரியுமா, இங்க என்னன்னா வித்தவுட் செக்கிங் இட் we have concluded. ஏன்னா அவங்களே ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்கறதுனால without concluding we have taken that okay it is going to have a maximum அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வேல்யூ நம்ம அப்படியே பொசிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும், the corresponding position value நமக்கு வந்தது 54 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் யூ வாண்ட் டு வெரிஃபை அந்த பர்டிகுலர் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ இஸ் பிகமிங் 0. அப்போ என்ன, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், either the function may be having a maximum value or minimum value. Second derivative, if this is negative, அப்போ என்ன தெரியுமா, the function will have maximum value. If it is positive, இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன, நமக்கு என்ன வந்தது, வெலாசிட்டியோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வருது, 18 minus 60 வருது. இது மறுபடி நம்ம டெரிவேட்டிவ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் 18 minus 60 அப்படின்னு சொன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் 18 எவ்வளோ, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 0. டெரிவேட்டிவ் ஆஃப் minus 60 சொன்னா ஓவரால் பாருங்க என்ன வருது, -6 வருது, which is what, less than 0. ஸோ எப்படி, how do we conclude, ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் கொஸ்டின். என்னது, if you want to have a function verifying maximum minimum, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் f dash x அப்படின்னு சொல்லுவோம். is 0 means what, அதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும், either we may have a maximum or a minimum. ஸோ மேக்ஸிமம் எப்படி நம்ம செக் பண்றது, செகண்ட் டெரிவேட்டிவ் f double dash, செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நெகட்டிவா இருந்தா that is the maximum. இல்ல செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் பாசிட்டிவ், அது என்ன, that is going to represent what, minimum. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஃபாலோ பண்ணா we will be able to solve questions about the maximum minimum. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நமக்கு 2006ல வந்தது. A particle moves along the straight line OX at a time t
the distance x of the particle from O is given by what? X is equal to, so O வந்து we are representing the position of the particle x, and it is actually moving along the x axis. The distance x of the particle from O with time is given by what? X is equal to 40 plus 12t minus t cube. This actually this is actually what? The x coordinate of the particle. What is the function they are giving us? The x coordinate of the particle. In origin measure x coordinate. How long would the particle travel before coming to rest? Coming to rest and velocity should become 0. And the velocity 0 ஆகிறதுக்குள்ள how long it will be traveling? இங்க பாருங்க. First என்ன தெரியுமா? எங்கல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஏன்னா ஜர்னி எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜர்னி is going to start from t is equal to 0 தானா? சோ அங்க இருக்கிற பொசிஷன் பாருங்க. ஸ்டார்டிங் டைம்ல சொன்னா t is equal to 0. அங்க இருக்கிற பொசிஷன் எப்படி வரும்? அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள t க்கு பதிலா 0 போடுங்க. 40 plus 12 into 0 சொன்னா 0 minus 0 க்கு பதிலா சொன்னா 0. So initial position பாருங்க, what is it? Initial எங்க இருக்கா? Starting t is equal to 0, where is it? It is at 40 meters, x is equal to 40 meter, அந்த பொசிஷன்ல இருக்கா, ஓகேவா? Maybe somewhere here, x is equal to 40, அங்க இருக்கா. அப்படியே it will keep on moving. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? How long would it travel before coming to rest? First, அந்த position function இருந்து we should find what is the velocity function. Derivative எடுத்தா என்ன வரும்? பாருங்க. Derivative of 40 சொன்னா 0. Derivative of 12t ன்னு சொன்னா எவ்வளவு? 12 அப்படியே constant. Derivative of t எவ்வளவு? 1. Derivative of t cube எவ்வளவு? So என்ன வருது பாருங்க, velocity function என்ன வருது? 12 minus 3t square வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? The velocity should become 0. அப்படின்னு சொன்னா 12 minus actually 4 is equal to t square சொன்னா t should be equal to plus or minus 2. But நம்ம டைம் நெகட்டிவ் எடுக்க முடியாது. அதனால என்ன, what is the only possibility? T is equal to what? 2. ஏன்னா டைம் cannot be negative, right? Okay, இங்க பாருங்க, time is in terms of what? Seconds. T is equal to என்ன, the velocity is becoming 0. இப்போ என்ன தெரியுமா, find the position of value at t is equal to, அப்படியே இந்த ஃபங்க்ஷன் குள்ள என்ன, substitute t is equal to, அவ்வளவுதான். 40 plus 12 into 2 எவ்வளவு வருது? 40 plus 12 to 0 24 minus 8, இது என்னது? 64 minus 8 அப்படின்னு சொன்னா what is it? 56 தானா? So எப்போ நமக்கு அந்த velocityயோட value is becoming 0, அதுதான் coming to rest அப்படின்னு சொன்னா, அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் எங்க இருக்கு பாருங்க, 56. இப்போ ஸ்டார்டிங் எங்கல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? x is equal to 40 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? இது என்ன, x is equal to 40. எங்க அடுத்த where the velocity is becoming 0 or it is coming to rest? x is equal to 56. பாருங்க, இங்க என்ன, x is equal to 56. அவங்க என்ன கேக்குறாங்க, how long would the particle travel before coming to rest? So x is equal to 40 ல இருந்து x is equal to 56 தானா? எவ்வளவு அதுக்கு நடுவுல எவ்வளவு? 16 meters. So what is the distance covered before it is coming to rest? பாருங்க, it will be what? 16 meters. ஏன்னா இங்க நம்ம என்ன பண்றது, first அந்த starting time அப்படினு சொன்னா t is equal to 0, அந்த particular இதோட position value. அந்த மாதிரி when the velocity is becoming 0, right, அங்க இருக்கிற position value find out பண்ணிட்டு, ஏன்னா அதுக்கு நடுவுல இருக்கிற gap தானா, that is what is the distance covered by the particle. Okay, அடுத்த क्वेश्चन பாருங்க, இது நம்ம 2005 ல வந்தது. The displacement x of a particle is varying with time. அதோட ஃபங்க்ஷனை கொடுத்திருக்காங்க. x is equal to what? a into e power minus alpha t plus b into e power beta t. இதுல a b alpha beta எல்லாம் என்ன, positive constants. இது important தான். என்னது, they are all what? Positive constants.
the velocity of the particle will be அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உடனே velocity ன்னு சொன்னா அந்த rate of change of displacement, derivative of plus derivative of. இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்டா. சப்போஸ் we are having derivative of e power ஏதோ ஒரு alpha into t அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபான்னு சொன்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட், ஆல்ஃபாக்கு பதிலா we can take some other constant also, ஏதோ ஒரு c, e power c into t அப்படி இருந்தா என்ன தெரியுமா, it will be what, e power ct into derivative of ct. derivative of c ன்னு சொன்னது அந்த ரிசல்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணா இங்க பாருங்க, a கான்ஸ்டன்ட் அதுக்கு ஒன்றும் ஆகாது. derivative of e power minus alpha t ன்னு சொன்னா பாருங்க, e power minus alpha t இங்க கான்ஸ்டன்ட் c மாதிரி என்ன இருக்கா, மைனஸ் ஆல்ஃபா இருக்கா, அப்படியே மைனஸ் ஆல்ஃபா வரும். இங்க பாருங்க b ன்னு சொன்னா கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் e power beta t வரும், என்ன வரும், e power beta t. இங்க c மாதிரி என்ன இருக்கா, பீட்டா தானா. ஏன்னா யூசுவலி நம்ம என்ன தெரியுமா, we'll talk about the derivative of the normal polynomial function பத்தி நம்ம பேசுவோம். பட் இந்த மாதிரி क्वेश्चन ஒரு தடவை கேட்டிருக்காங்க, எக்ஸ்போனென்ஷியல் டெரிவேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன பாருங்க, velocity is equal to what, minus a alpha plus b beta. the negative power அப்படின்னு சொன்னது we can take it in the denominator. இப்போ என்ன தெரியுமா, we have to talk about what will happen to the velocity. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the velocity is, இப்போ நம்ம ஒண்ணு ஏன்னா அவங்கள கொடுத்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, the velocity is independent of beta அப்படின்னு சொல்றாங்க. சரி, கண்டிப்பா என்ன தெரியுமா, அந்த ஃபங்க்ஷன் பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பீட்டா இருக்கா, so it is not independent of, இது கண்டிப்பா கிடையாது. velocity is going to drop to 0 when alpha is equal to beta. நீங்க பாருங்க, alpha is equal to beta ன்னு போட்டா கண்டிப்பா it will not become 0. ஏன்னா a ஓட வேல்யூ டிஃபரெண்ட், b ஓட வேல்யூ, so கண்டிப்பா என்ன, it will not be becoming 0. the velocity will not become 0 when alpha is equal to beta. அடுத்த ரெண்டு பாருங்க, c ஆகட்டும் d ஆகட்டும், they are talking about whether it will be increasing with time or decreasing with time. நீங்க பாருங்க, டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா என்ன ஆகும், இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கா, b beta into e power beta t. இதோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இது என்ன தெரியுமா, ஓவராலா பாசிட்டிவ். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்பா பீட்டா ஏபி எல்லாம் பாசிட்டிவ், அதனால செகண்ட் டேர்ம் என்னது பாசிட்டிவா இருக்கு. அதோட வேல்யூ ஏன்னா e power beta t இருக்கனால டைமோட என்ன தெரியுமா, the value of that second term will keep on increasing. பட் ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்க பாருங்க நெகட்டிவ் இருக்கு, மைனஸ். இது என்னது, நெகட்டிவ் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க நெகட்டிவ் டேர்ம். இங்க டைம் எங்க வருது, டினாமினேட்டர்ல வருது, e power alpha t டினாமினேட்டர்ல வருது. நீங்க டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா டினாமினேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ ஓவரால் இந்த நெகட்டிவ் டேர்மோட வேல்யூ என்ன, டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஓவரால் நெகட்டிவ் டேர்மோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ பாசிட்டிவ் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ் டேர்மோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, which means what, with time means what, as time increases the value of velocity keeps on increasing. பாருங்க, what is the answer, it is what, option D. என்னங்க, velocity function குள்ள ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இருக்கா, ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்கா, ஓகேவா. அந்த பாசிட்டிவ் டேர்மோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், ஏன்னா அங்க டைம் இஸ் கமிங் இன் தி நியூமரேட்டர். நெகட்டிவ் டேர்ம்ல பாருங்க டைம் எங்க வருது, டினாமினேட்டர்ல வருது. சோ அதனால டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா நெகட்டிவோட வேல்யூ கம்மி ஆயிட்டே இருக்கும். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா என்ன, பாசிட்டிவ் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது, நெகட்டிவ் வேல்யூ கம்மி ஆகுது, which means what, the velocity value will keep on increasing with time அப்படின்னு சொல்லலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, மறுபடியும் ஒரு graph based question. The displacement time graph of a moving particle is shown below. The instantaneous velocity of the particle is a negative at what point? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் பத்தி நம்ம பேசியிருக்கோம். You know, if the line is making an angle alpha with the positive x axis,
அப்போ tan ஆல்ஃபா தான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாரிசான்டல் லைனோட ஸ்லோப் என்ன? 0. வெர்டிகல் லைனோட ஸ்லோப் என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். சப்போஸ் இங்க பாருங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போகும். இஃப் a line is making obtuse angle அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லைன் பாருங்க, என்னது it is making an obtuse angle. அப்போ tan ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? செகண்ட் குவாட்ரண்ட் tan நெகட்டிவ் வரும். அப்போ என்ன வரும்? so whichever lines make an obtuse angle, right, இப்படி ஸ்லாண்டா இருக்கும். அந்த மாதிரி லைன்ஸ் என்ன? they will be having a negative slope. ஓகே, இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் ஓட tangent நம்ம draw பண்ணி வச்சுக்கோங்க. tangent at a point, the slope of the tangent என்ன? it will give us the instantaneous velocity. ஏன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் ஓட slope of tangent அப்படின்னு சொன்னா that is the ds by dt, right? அது என்னது? that will be the instantaneous velocity. இப்போ அப்படியே நம்ம ஒரு பாயிண்ட் கிட்ட we'll just draw the tangent. பாயிண்ட் C கிட்ட என்ன? we'll draw a tangent. பாயிண்ட் D கிட்ட we can draw tangent. அது ஹாரிசான்டலா வருது. see பாயிண்ட் C கிட்ட நம்ம tangent draw பண்ணா அது என்னது? it will have a positive slope. பாருங்க, D கிட்ட draw பண்ணா அது ஒரு ஹாரிசான்டல் லைன், 0 slope. E கிட்ட நீங்க draw பண்ணுங்க, இப்படி வருது பாருங்க, லைன் இப்படி வருது. இது என்னது? it is going to be having a negative slope. அவங்க கேக்குறது என்ன? at what point the slope is negative அப்படின்னு கேக்குறாங்க. which means what? that is point E. அவ்வளவுதான். நீங்க F கிட்ட draw பண்ணீங்க, எப்படி வருது பாருங்க, ஸ்டில் என்ன? acute angle, அதனால பாசிட்டிவ் ஸ்லோப் தான். எனக்கு யூசுவல் என்ன தெரியுமா? இந்த ஸ்லோப் பேசிஸ்ல இதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆப்ஷன் ஏ. பாயிண்ட் E கிட்ட என்ன தெரியுமா? we'll be having what? negative slope. usually என்னன்னா they can ask us the questions about where we'll have the maximum velocity, or they can ask questions like this where we'll have the negative velocity அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ நமக்கு அந்த tangent ஓட slope will be negative, அப்ப என்னது? the instantaneous velocity value will be what? negative. அடுத்த क्वेश्चन பாருங்க, இது ஒரு பேசிக் क्वेश्चन, 1992 ல வந்தது. which of the following curve does not represent motion in one dimension? இது என்ன? what are these curves? velocity with time. பாருங்க, நம்ம கொடுத்த curves என்ன? velocity with time. motion in one dimension சொன்னது the particle is moving in a straight line. ஒன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏல பாருங்க என்ன ஆகுது? டைமோட ஃபர்ஸ்ட் the velocity is increasing பா, அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீசிங். அந்த மாதிரி சிச்சுவேஷன் பாசிபிள் தானா? ஆப்ஷன் சில நீங்க பாருங்க, the velocity is increasing with time, அதுவும் பாசிபிள் தான். பட் இது என்னது? it is a non-linear increase. ஓகே, பட் it is still increasing, அதுவும் பாசிபிள் தான். ஆப்ஷன் டி பாருங்க, velocity கொஞ்ச நேரம் it is increasing, அதுக்கப்புறம் it is decreasing, நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் சொன்னா என்ன? this is an opposite direction. ஏன்னா நீங்க பாசிட்டிவ் ரைட் சைடு பாசிட்டிவ் எடுத்தா லெஃப்ட் சைடு will be what? நெகட்டிவ். அதுக்கப்புறம் மறுபடியும் it is changing the direction, அதுவும் பாசிபிள் தான். பட் இங்க ஆப்ஷன் பி ல பாருங்க என்ன? what is the problem with option B அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே டைம் வேல்யூல ஒரே டைம் வேல்யூ சொன்னா நீங்க டைமோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைம் வேல்யூல the particle is having two velocities. பாருங்க, அது கண்டிப்பா பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு எடுத்தா ஒரு இன்ஸ்டன்ட்ல என்ன? it will have only one velocity. ரெண்டு velocities வரதுக்கு there will be no chance. புரியுதா? என்னது? ஒரு பர்టిక్యులர் டைம் அதுல என்ன? we can have only one velocity. இங்க பாருங்க, மத்த கிராஃப்ஸ்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு கரெக்டா புரியும். என்னது? ஒரு பர்టిక్యులர் டைம் எடுத்தா அதுக்கு ஒரே velocity தான் இருக்கும். whatever may be the velocity, but என்ன? ஒரே வேல்யூ தான் இருக்கும். நீங்க பாருங்க, the velocity may be decreasing இருக்கலாம், increasing இருக்கலாம், அப்படி அதெல்லாம் ஓகே. பட் இங்க பாருங்க ஆப்ஷன் பி ல என்ன? the way they given the graph, right, ஒரே டைம்ல they are saying the particle is going to have two velocities. கண்டிப்பா இது என்ன? not possible. ஓகேவா? so இதுதான் பார்ட் 1 வீடியோ. அண்ட்
I think in the chapter kulla we will be having a total we'll have 4-part videos. Okay, so definitely those who have watched this video, right, matta parts also you can continue, so that you will be able to revise all the previous year questions from the motion in one dimension. All the very best.